ஜெனரலாக நம்ம படத்தில் வந்து யானை எல்லாம் வரும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க யானைக்காக. இது வந்து இந்த சாங்கில் ஒரிஜினலாக பிளாஸ்கோ அப்படின்றவர் வாசிச்சிருக்கார். அண்ட் இவர் ட்ரம்பெட்டும் வாசித்தார், அதுவும் வாசித்தார். இந்த இந்த ரெக்கார்டிங் ஆனதுக்கப்புறம் நடந்த ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்லணும் உங்களுக்கு. அங்கே அதுக்கு முன்னவே நான் ஆடியோபொம்மைக்கிட்ட நிறைய பாட்டு பாடிருக்கேன். அந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வந்து ரொம்ப நண்பர், சிலர் வாடா போடான்ற அளவுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ரெக்கார்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் ஆக்சுவலாக ட்ரம்பெட் பிளேயர் என்கிட்ட வந்து, ஏன்டா டேய் அந்த இளையராஜாவும் நீயும் ஏன்டா பாம்பே வந்து எல்லாம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. எனக்கு புரியல ஏன் சொல்கிறான்னு. என்னடா என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இங்கெல்லாம் வந்து ஜிங்கிள்ஸ் மாதிரி பாட்டெல்லாம் வாசிட்டு ஓவர் டைம் பேமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு சுகமாக போயிட்டுருக்குறோம். இவன் நோட்ஸ் கொடுத்தா செத்து போகுதுடா கை வாசிக்கிறதுக்கு. ரிதம் பிளேயர்ஸுக்கும் கஷ்டம், வாசிக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அவன் கொடுக்குற சிங்கோபேஷன் பர்டிகுலர்லி பாஸ் கிட்டார் வாசிக்கிறது இன்னும் கஷ்டம். அது எங்கேருந்து அவன் கொண்டு வர கொடுப்பானோ. நீ எப்படி பாடுறியோ எங்களுக்கு புரியல. நீ வந்து ஒரு 2 டேக்லேயே பர்ஃபெக்டாக பாடுற, நாங்கள் வாசிக்கணும் இல்லையா? வேண்டாண்டா, இந்த கஷ்டம் கொடுக்க வேண்டாம். அவனுக்கும் சொல்லு, நீயும் அவனும் வானா இந்த பாம்பேக்கே வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சச் சார்ட் ஆஃப் கம்போசர் இஸ் இளையராஜா. இந்த பாட்டு வந்து இசை புரிஞ்சவங்க விசிலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னு உங்களுக்கு புரியும். சச் எ பியூட்டிஃபுல் கம்போசிஷன் ஆல் தி வே. பாட்டும் சரி, ஆர்கெஸ்ட்ரேஷனும் சரி. லாங் லிவ் இளையராஜா.